கேள்விப்பட்டார்கள். எனக்கு நினைவு தெரிந்ததெல்லாம் நாங்கள் சேலத்தில் குடியேறின போது தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு குடும்ப நிலையெல்லாம் ஒன்றும் தெரியாது. திருநெல்வேலி மாவட்டத்தை எங்கள் பெற்றோர் சார்ந்தவர்கள். அங்கிருந்து நொறுக்கப்பட்டு பலவிதமான இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் வேலை நிமித்தமாக சேலம் மாவட்டத்தில் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதை கேள்விப்பட்டு அங்கு வந்தார்கள். வேலை கிடைத்தது. எளிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். ஆனால் என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள். என் தகப்பனார் ஒரு பேப்டிஸ்ட் மிஷனரி இடத்துல கிளார்க்காக வேலை செய்தார். அதனாலே அவர்களை பேப்டிஸ்ட் மிஷனரியிலே சேர்த்து கொண்டார்கள். என் தாய் ஒரு டீச்சராக வேலை செய்தார்கள். அப்பொழுது என் தாய்க்கு 15 ரூபாய் சம்பளம், எங்கள் அப்பாவுக்கு 20 ரூபாய் சம்பளம். இதில் நாங்கள் மொத்தம் 9 பேர். 3 ஆண் மக்கள் இளமையிலே இறந்து விட்டார்கள். மீதமுள்ள 6 பேரையும் வளர்ப்பதற்கு என் பெற்றோர் ரொம்ப பாடுபட்டார். மிஷனரிகிட்ட இருந்து பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில் தான் நாங்கள் திருச்செங்கோடு என்ற ஊருக்கு குடிபெயர்ந்து வந்ததாக என்னுடைய பெற்றோர் சொல்வது உண்டு. அங்கு வந்தது எனக்கு ஒரு புதிய அனுபவம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உலக காரியங்கள் விளங்கி கொள்கிற வயது, ஒரு 7 அல்லது 8 வயது இருக்கும். அப்போது அந்த ஊருக்கு வந்தபோது அது ஒரு இந்துக்களின் புண்ணிய கஷேத்திரம். திருச்செங்கோடு என்ற அந்த ஊருக்கு பெயர் உண்டு. அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே 2 சாமி கோயில் இருக்கும். கீழே கைலாசநாதர் கோயில் என்று ஒரு பெரிய கோயில். அமாவாசை அன்றைக்கு சுற்றி வட்டாரத்தில் உள்ள எல்லா கிராமத்து மக்களும் வந்து அந்த மலை மேலே ஏறி சாமி கும்பிட்டுட்டு வர்றது உண்டு. அதனால் பார்த்தா ஊர் முழுதும் எங்கே பார்த்தாலும் பொரிக்கடை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, வாழைப்பழம் நிறைஞ்சிருக்கும். அந்த மலை மேலே ஏறும்போது அரகர அரகர அரோகரான்னு சத்தம் போட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா நான் வந்து எங்கள் பெற்றோரோட சிறு வயதில் ஒரு காம்பவுண்டுக்குள்ளேயே, கிறிஸ்டியன் காம்பவுண்டுக்குள்ளே இருந்ததுனால எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் பார்த்து உற்சாகத்தில் எப்படியோ அங்கே ஓடி அந்த மலைக்கு போயிட்டேன். அங்கே போயெல்லாம் சுற்றிட்டு காலை 10 மணி வரதுக்குள்ளே பையன் காணாமல் போயிட்டான்னு இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு வழியும் தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்த போது, அப்பா இவ்வளோ ஜனங்கள் இங்கே வர்றாங்களே அப்படின்ட்டு பசி எங்களுக்கு இருந்தது. சரியான ஆகாரம் இருக்காது. ஆகவே நான் அங்கே உள்ள அந்த ஸ்கூலில் 4ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு ஆசிரியராக அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தார். அங்கே வந்து எனக்கு ஃப்ரண்ட் பெஞ்சில் இடம் கொடுத்தாங்க. அது என் கூட உட்காந்துருந்தவங்கெல்லாம் பிராமண பசங்க. அவங்க நான் வாத்தியார் பிள்ளைன உடனே என்கிட்ட நல்லா பழகினாங்க. ஏன்னா ஏதாவது மார்க் இருக்குது அதிகம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படி தான் கூட பழகினாங்க. அவங்களோட தான் விளையாடுவேன். அவங்கெல்லாம் அந்த கைலாசநாதர் கோயிலுக்குள்ளே தான் விளையாடுற இடம். அவங்களோட சேர்ந்து நானும் விளையாடுவேன். வாத்தியார் பிள்ளை பிராமண பையன்களோடு நான் விளையாண்டதுனால அந்த கோயிலில் இருக்க அர்ச்சகர்களும் நானும் ஒரு பிராமண பையனாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு யாரும் ஒன்றும் கேட்டுக்கல.